அம்மு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஒரு கப் காஃபி மட்டும் கிடைக்குமா? காஃபி எல்லாம் போட முடியாது. உனக்கு வேணும்னா நீ போய் போட்டுக்கோ. இது போட முடியாதா? ஏன் போட முடியாது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கணும். ஹலோ ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில்விமன்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஸோ அந்த மாதிரி இந்த வீக் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டாபிக் என்னென்னா, நம்ம ஜீ தமிழில் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் ஷோ இருக்கும். ஸோ அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் ஒன்று வந்தது. திருமணம் ஆனதுக்கப்புறம் ஹாப்பியாக இல்லாத லைஃப்பை பற்றி ஒரு டிபேட் ஷோ. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். த வேர்ல்ட் நீட்ஸ் டு நோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இவங்க சொன்னாங்கல்ல இந்த லேடி, ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்குறதுக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு விமனை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கேட்குறதுக்கு வந்து எவ்வளோ நியாயமாக இருக்குது. ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இப்போ எவ்வளோ பேர் வந்து ஜாபுக்கு போகிறாங்க. ஈவன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து ப்ரெக்னன்சி 9th மந்த் வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறாங்க, இல்லைனா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது இவங்க ஏன் வந்து ஜாபுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இது வந்து ரொம்ப வந்து ஃபெமினிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபெமினிசம் பேசுகிற கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நினச்சிருக்கலாம். நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் த பிஹைண்ட் த ரீசன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை வந்து முழுசாக கேட்டால் தான் வந்து நமக்கு தெரியும். ஜி டிவி மூலகாரம் வெறும் இவங்கள மட்டும் உட்கார வச்சு பேச வச்சா நியாயம் கிடைக்காது. இது வந்து நம்ம யார், இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தான். அதனால இது வந்து ஒரு பெரிய சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஆகி விட்டானுங்க. அது சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும். அது ஃப்ரீயாக விட்டா அதுவாகவே சரியாயிடும். ஆனால் அதை நாங்கள் விட மாட்டோம். ஒரு குடும்பத்தை அதுக்குள்ளே நடக்கிற மேட்டரை தான் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் சொல்வதான் உண்மை, த கிராண்ட் ஓப்பனிங்ன்ற மாதிரி, த கிராண்ட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இன்றைக்கி இது நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ அதில் வந்து பொண்ணோட ஒப்பீனியனை பார்த்துட்டோம். இப்போ அது அவங்க ஹஸ்பண்டோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். இங்கே தான் வந்து இந்த ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஓகே, இவர் வந்து பைக்கில் இருந்து கீழே விட்டதுனால சரி, இப்போ இந்த காலத்தில் குழந்தை போகிறதுலாம் வந்து பெரிய விஷயமா இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு நிற்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது இப்போலாம் நிறைய பேருக்கு. அது நின்னாலும் அதை காப்பாற்றி கடைசி 10th மந்த் வரைக்கும் கேரி பண்ணிட்டு பேபி பெற்றுக்கிறதுலாம் வந்து இப்போது ரொம்ப சக்ஸஸ் புக்கில் எழுதுகிற ரெக்கார்டு மாதிரி ஆகிட்டுருக்கு இப்போ. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு இப்போ இருக்கிற ஃபுட்ஸு, அதாவது என்வரன்மெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும். ஸோ அதனால் அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் சொல்லியிருக்கலாம். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். நான் தப்பாக பேசியிருந்தா கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. பட் என்னோடய ஒப்பீனியன் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரிகாஷனாக இது இருந்திருக்கலாம். ஏன்னா அது நடக்கும்போது தான் துணைக்கு ஐயோ நம்ம போகாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாமே. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு உயிரில். ஸோ அதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குது எனக்கு நல்லதாக தோணுது. உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே வந்து டென்ஷன் ஆகுது கைஸ். என்னென்னா மனசு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்கள்.
இந்த மாதிரி டாக்ஸிக்கான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க அவன் லைஃப். ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிட்டா அந்த லைஃபே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் guys. இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அது எல்லாருக்குமே வந்து அமையாது. என் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னா எனக்கு வந்து நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, அதனால என் லைஃப் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா விஷயமே வந்து விமனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆம்பளையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சில பேர்லாம் ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக பண்ணுற வேலைகள் நிறைய இருக்கும். இது வந்து மென்னுக்கும் சொல்கிறேன், விமனுக்கும் சொல்கிறேன். இதே லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, லேடிஸ் வந்து ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம என்னதான் டிபேட் ஷோவில் வந்து இதை பேசி கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே 90% வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து உண்மையிலே ரொம்ப அவங்களுக்குலாம் பெரிய சல்யூட். யாரை சொல்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நான் அப்படி சொல்லிட்டு அடிக்கலாம். ஃபஸ்ட்டே அடிச்சிடக்கூடாது. காலைல ஏஞ்சி வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பசங்களை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு டயர்டா எனக்கா நெவர். காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே வேறு கம்பெனிக்கு உழைச்சி கொடுத்துட்டு திருப்பியும் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சியோ இல்லை வீட்டு டிராஃபிக்கில் பைக்கை ஓட்டியோ வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வீட்டில் நைட்டுக்கு சமைச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டு பசங்களை படுக்க வச்சு அவங்க தூங்கி திருப்பியும் காலை ஏஞ்சி சமைச்சு வீட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்பா இப்போ ரியலி ஆட்ஸ் ஆஃப் யூ உங்களுக்கு. இப்போ உண்மையிலே உங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் யூ தான். ஸோ அப்படிப்பட்ட விமன்ஸ்க்கு நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது வந்து சிஸ்டராக புரிஞ்சுக்கிட்டு அவங்களா ரியலைஸ் பண்ணால் உண்டு. அப்படி இல்லைன்னா ப்ரோவோட லைஃபு கோவிந்தா 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 கோவிந்தா. கோயம்புத்தூர், எனக்கு வந்து திருநெல்வேலி. அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாற்றிக்கிட்டேன். அவங்க எனக்காண்டி கொஞ்சம் மாறி இருந்தால் கூட போதும் சார். உங்க கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். அதனால தான் சார் இவ்வளோ இறங்கி போயிருக்கேன். நீ சொல்றதான் பார்க்கும்போது ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரிலாம் சொல்றீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆமாம் சார், வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டு சார். உங்களோட துப்புனா என்ன பண்ணீங்க தொடச்சிப்போம். அப்படிதான் சார் சில பேரோட வாழ்க்கை இந்த தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. கல்யாண ஆண்கள் ஆண்மகளினுக்கு வளர்ந்து கல்யாணம் ஆன ஆண்மகளுக்கு மக்கள் ஆள் ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கல்யாணம் ஆன ஆண் மகனுக்கு தெரியும் இதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி குடும்பம், இந்த பக்கம் ஜாபு, ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஆண் மேனேஜ் பண்ணி இங்கேயும் நல்ல பேர் வாங்கணும், இங்கேயும் நல்ல பேர் வாங்கணும், இங்கேயும் யார் மனுஷன் கஷ்டப்படுத்தக்கூடாது, வீட்டில் யார் மனுஷன் கஷ்டப்படுத்தக்கூடாது, ரெண்டு பேருக்கும் கஷ்டப்படுத்தாம இருந்து அவர் கெட்ட பேர் வாங்கிக்கின்னு இந்த சொசைட்டில எல்லார்கிட்டையும் காரி துப்பிட்டு கடைசியா துப்புனா என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா அப்படிதான் நிறைய ஆண்மகனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிடையாது சார். சின்ன வயசுல இருந்து அப்பா கிடையாது. அவர்கிட்ட நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே உங்க அப்பா பத்தி சொல்லுங்க எல்லாம் கேட்பேன். உங்க அப்பா நான் அப்பா கூப்பிடலாமான்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கேன். அவர் வந்து அவங்க அப்பா பத்தி உண்மை என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு தெரியும், பட் அவரோட கேரக்டர் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவை நான் அப்பா தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 1 வீக் கூட இருக்காது மேரேஜ் ஆகி அவரோட ரியல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. 6 மணிக்கு மேல பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேர்ட்ஸ் எப்படி வரும்னே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நானுமே அவரோட கேஸ்ட் தான், அரேஞ்ச் மேரேஜ் தான் இது, ஆனாலுமே கேஸ்ட் பத்தி தான் பேசுவாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், என்னால் அசிங்கப்பட முடியல, அவமானப்பட முடியல. ஆனால் அவங்க அப்பா நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசவே கிடையாது. எனக்கு அந்த டைம்ல வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தேன். ஒரு 2 or 3 months இருக்கும். பட் இப்போ உங்களை இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நீங்களும் மாமனாரை கேட்டுக்கலாம் தானே? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எல்லாம் தெரியும். மரியாதையா இப்போ நீங்க வந்து பேசுறீங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறீங்கன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுல எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பேசும்போதே தகராறு பண்ற மாதிரியான ஒரு பேட் லாங்குவேஜ்ல பேசும்போது அந்த இடத்துல நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் அது மோசமா போகும். நான் இவர்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா அவர் கேட்கற நிலைமையில இருக்க மாட்டாரு. இவர்கிட்ட பேசும்போது இவர் வந்து சொல்வாரு, இவர்கிட்ட நான் சொல்லும்போதுலாம் அவர் அப்படிதான் விட்டு அவரை பத்தி இவருக்கு அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னை மதிக்கலாம் அது வேற விஷயம். அது நீ பிறந்திருக்க உன்னோட பையன் அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் வெளியில இருந்து வந்த பொண்ணு, எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து நீ வாங்கி தரணும். உங்க அப்பா தராரு தரல அது எனக்கு ரெண்டாவது பட்சம். நீ போய் எனக்கு நல்லா வாங்கி தரணும். இது வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட் நீங்கள் சொல்லுது. ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து 99% வந்து அந்த பையனை மட்டும்தான் நம்பி வருது. அந்த பையனோட அம்மாவையோ அப்பாவையோ அவங்க ரிலேஷனையோ அவங்க இருக்க வீடியோ அதெல்லாம் நம்பி வரல. அந்த பையனை தான் நம்பி வருது. அவன் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பார்த்துப்பான், என்ன சுச்சுவேஷனும் நம்மளை டவுன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு முழுக்க தன்னுடைய ஹஸ்பண்டை மட்டுமே தான் நம்பி வராங்க இந்த பெண்கள். இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம தான் வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம தான் வந்து அவங்கள வீட்டில் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். பேசிக்காகவே வந்து நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை. ஈக்குவல் ரைட்ஸு சம உரிமை பற்றி பேசினா கூட எல்லார் வீட்லேயும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து நிறைய ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வரணும்.
அது நல்ல ஆண்மை உள்ள மனிதன் வந்து அதை பண்ண மாட்டான். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை நான் இது வரைக்கும் சந்தோஷப்பட்டதே கிடையாது. எங்க ஃபேமிலி முதல்ல இங்க வர விடல. ஏன்னா எங்க ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வர இந்த நிலைமை வந்துருச்சு, அதெல்லாம் காது கொடுத்து கேட்கற நிலைமையில அவங்க இல்ல. இவர் தான் எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பாத்துக்கிறேன், உங்க பொண்ணுக்காக நான் இருக்கேன், என்னால முடியாத பட்சத்துல நீங்க வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். வீட்டுக்குள்ள வர விடல. ஏன்னா வந்தாங்கன்னா எங்க ஐயா முதல்ல தூக்கி ஆணையில மாட்டி விட்டுருவாரு. தூக்கி ஆளியில் மாட்டி விட்டுருவாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா guys, இந்த ஃபஸ்ட்டு இந்த டெபேட்டில் பார்த்தீங்கன்னா இது பெரிய டெபேட் தான் அது. ஆக்சுவலி நான் வந்து இந்த பர்டிகுலர் 2 கப்புள்ஸ் பேசுறதுக்கு வந்தால் நான் வச்சு போடணுன்னு வந்து நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேசினவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மேலே ஃபுல் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல, வீட்டில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்திருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நான் வேலைக்கும் போக மாட்டேன், நான் வீட்டு வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம அவங்க தப்பு சொல்லலாம். பட் அவங்களுக்கு வேலைக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, நடக்க முடியாமல் போனதுனால மேபி அந்த அவங்க டிப்ரெஷனுக்கு வெளியே வரதுக்கு மேபி சம் மொபைல் பார்க்குறது. ஏன்னா ஒரு கிட்ஸை வீட்டில் வளர்க்குறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு கிட்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் தெரியும். விமன்ஸ்க்கும் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ஃபேவராக நின்று தான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கு நான் வந்து காமனாக பார்ப்பேன் எல்லாரையும், நானே பேசுனா அப்போ யார் பேசுவா? அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்களுடைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கனாலே எனக்கு தெரிஞ்சாதான் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிடும்ன்றது நினைக்கிறேன். 2வது கப்பல் தான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையே. ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து நம்ம ரொம்ப பெரிய மேட்ரு. அது இப்போது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு யாரா ஒருத்தர் கூட்டு வந்துட்டோம்னா ஸோ அவங்க வந்து பயப்படுவாங்க நம்மளை பார்த்து. நம்மளை என்ன வேணால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க நம்மளை அடிமை வீணா. இந்த அந்த காலத்து மாமியார் மாமனார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே போட்டு வாங்கி புரிஞ்சு ஏர்லி மார்னிங் 2-3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு நைட்டு 12-1 மணிக்கெலாம் தூங்க விட்டு நிறைய கொடுமை பண்ணுற மாமியார் மாமனார்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே தலைவர் வந்து இருந்திருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ அதனால இப்படி நடந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற விமன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா படித்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வராங்க, எல்லாத்துலேயும் முன்னாடி வராங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் அதே மாதிரி எது சொன்னாலும் தலையை ஆடிட்டு பதில் பேசாமல் தான் போகிறதில்ல. இப்போ யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க, கேள்வி கேட்கணும். ஸோ அப்படி தான் சொசைட்டி பில்ட் ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னமும் பழைய மாதிரி அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் நாங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கடைசியில் சொன்னாங்களே எங்க ஐயா முதல்ல தூக்கி ஆணையில மாட்டி விட்டுருவாரு. அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.